அனைவருக்கும் வணக்கம். சிஏ ஸ்ரீலங்காவின் சிஏ கனெக்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியானது சிஏ ஸ்ரீலங்கா ஃபேக்கல்டி ஆஃப் டாக்ஸேஷன் மூலம் நடத்தப்படும் சிஏ டாக்ஸ் டாக் நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துரையாட இருப்பது கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை இறைவழி திணைக்களத்தின் திருத்த சட்டமூலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மிக முக்கியமான மாற்றத்தில் ஒன்றான ஏற்றுமதி சேவைகளுக்கான சேவை வரியானது 15% விதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? அந்த மாற்றத்தில் யாருக்கான இம்பேக்ட் இருக்க போகிறது? இதை பற்றி கலந்துரையாடுவதற்காக எங்களோடு இணைந்துள்ளார் சிஏ ஸ்ரீலங்காவின் ஃபேக்கல்டி ஆஃப் டாக்ஸேஷன் உடைய மெம்பர் ரதினி தாமஸ் அவர்கள். ஓகே ரதினி, முதலாவது கேள்வி, இந்த திருத்த சட்டமூலத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாற்றங்கள் என்ன? இது இதுவரை காலமும் எப்படிப்பட்ட மாற்றங்களாக இருந்தது அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கடந்த மாதம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலமானது இன்னும் சட்டமாக்கப்படவில்லை. இன்னும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கத்தான் பட்டுள்ளது, இன்னும் சட்டமாக்கப்படவில்லை. இந்த சட்டமூலமானது சேவை ஏற்றுமதியாளர்களுக்கு 15% ஒரு வரி விதிப்பாக காணப்படுகின்றது. கடந்த 2020ஆம் ஆண்டு தொடக்கம் சேவை ஏற்றுமதியாளர்களுக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் வருகின்ற ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வரி விலக்கு நீக்கப்பட்டு அவர்களுக்கு 15% வரி விதிப்பு வழங்கப்படவிருக்கிறது. இதன் மூலமாக என்ன நடக்கப் போகின்றது என்றால், சேவை ஏற்றுமதியாளர்கள், அதாவது ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தனிநபராக இருக்கட்டும், இருவருக்குமே ஒரு 15% வரி விதிப்பு வழங்கப்படுகிறது. அதாவது கடந்த வருடங்களில் காணப்பட்ட வரி விலக்கானது நீக்கப்பட்டு 15% வரி விதிக்கப்படுகிறது என்பதுதான் இந்த மாற்றமாக காணப்படுகிறது. இந்த வரி விதிப்பின் மூலம் ஏதாவது வரி விலக்குகள் அவர்களுக்கு வழங்கப்படுத்திருக்கா? அதாவது எக்ஸெம்ஷன்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி வரி விலக்குகள் எதுவும் ஏற்படுத்தப்பட்டிருக்குதா? ஸோ ஒரு இன்கம் அப்படின்னு பார்க்க, ஒரு தனிநபருக்கான இன்கம், ஒரு நிறுவனத்துக்கான இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் உள்ள எக்ஸெம்ஷன் என்ன? அது வரி விலக்குகள் என்னென்ன கொடுக்கப்பட்டுள்ளது? அதான் இப்ப கடந்த 2020ஆம் ஆண்டிலிருந்து, அதாவது ஜனவரி 2020 ஜனவரி மாதத்திலிருந்து வரி விலக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்னரும், அதாவது 2006 இறைவரி சட்டத்தின் கீழ் சேவை ஏற்றுமதியாளர்களுக்கு வரி விலக்கு வழங்கப்பட்டிருந்தது. புதிய இறைவரி சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர், அதாவது கடந்த 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 2019ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இவர்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படவில்லை. இவர்கள் 14%த்தில் இவர்களுக்கு வரி விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த ஜனவரி மாதம் 2020ஆம் ஆண்டிலிருந்து இவர்களுக்கு வரி விலக்கு வழங்கப்படுகிறது. அதன் பின்னர் மறுபடியும் இப்போது முன்மொழியப்பட்டிருக்க சட்டத்தின்படி ஏப்ரல் மாதம் 2025ஆம் ஆண்டிலிருந்து மீண்டும் இவர்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. அதாவது 15% வரி. சேவை ஏற்றுமதியாளர்கள் அவர்கள் இந்த சேவையானது வெளிநாட்டில் கொள்வனவு செய்யப்பட்டு அந்நிய செலாவணி இலங்கைக்கு வருகின்ற போது இவர்களுக்கு 15% வரி விதிக்கப்படுகிறது. ஆகவே இவர்களுக்கு இருந்து வந்த வரி விலக்கு நீக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்க சொன்னீங்க 2 விதமான கண்டிஷன்ஸ் அதில் இருக்கும். அதாவது இந்த சேவையானது வெளிநாட்டில் பாவிக்கப்பட்டிருக்க வேண்டும், அதாவது யூட்டிலைஸ் செய்திருக்க வேண்டும். 2வது, அந்த பணம் இலங்கையின் பேங்கிங் சிஸ்டம், வங்கி மூலமாக இலங்கைக்கு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு. இந்த 2ல் ஏதாவது ஒன்று இந்த கண்டிஷன்ஸ் மீட் பண்ண முடியாது விட்டால் என்ன நடக்கும்? அதற்கான விளக்கம் இன்னும் அரசாங்கத்தினால் வழங்கப்படவில்லை. அதாவது இந்த வரி விலக்கு வழங்கப்பட்டதற்கு காரணம் இலங்கைக்கு அந்நிய செலாவணி மீண்டும் நாட்டிற்குள் வர வேண்டும், எங்களுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸ் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரி விலக்கு வழங்கப்பட்டது. ஆகவே அரசாங்கம் இன்னும் இவ்வாறு அந்நிய செலாவணி நாட்டிற்குள் வரவில்லை என்றால், அதாவது சேவை ஏற்றுமதியாளர்கள் சேவை வெளிநாட்டில் பாவிக்கப்படும் போது அதற்கான வருமானம் இலங்கைக்கு அந்நிய செலவாணி வரவில்லை என்றால் என்ன நடைபெறும் என்பதை அரசாங்கம் இன்னும் அதற்கான விளக்கங்கள் வழங்கப்படவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அதற்கும்
15% வரி விதிக்கப்படுமா? அல்லாது அ சாதாரணமாக ஒரு நிறுவனம் 30% வரியை செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. அவ்வாறான 30% வரி செலுத்தப்படும்படி அறிவுறுத்தப்படுமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அதற்கான விளக்கத்தை இன்னும் அரசாங்கம் வழங்கவில்லை. ஒரு சின்ன உதாரணம் மூலம் இத நான் கேட்கிறேன். அ ஒரு தனிநபர். அவர் ஒரு ஒரு ஊழியர். ஒரு வெளிநாட்டு ஒரு நிறுவனத்துக்காக வேலை செய்ற ஒரு ஊழியர். சரியா? அவர் இங்கு வேலை செய்யும்போது, அவருடைய இன்கம், அவருடைய வருமானம் வந்து எம்ப்ளாய்மென்ட் இன்கம் அதாவது சேலரி அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கப்படுமா? அப்படி இல்லாட்டி, அது வந்து ஒரு பிசினஸ் இன்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அது பார்க்கப்படுமா? அதற்குண்டான வித்தியாசங்கள் என்னென்ன? ஆ இப்போது ஒரு தனிநபர். அவர் சேவை வழங்குகிறார் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு. அது அவருடைய ஊழிய அ எம்ப்ளாய்மென்ட் கான்ட்ராக்ட் என்று சொல்வோம் இல்லையா? அந்த எம்ப்ளாய்மென்ட் கான்ட்ராக்ட்ல என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை சரியாக நாங்கள் ஆலோசிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் அந்த கான்ட்ராக்ட்டின் மூலமாக வருகின்ற விளக்கங்கள், அவர் ஒரு ஊழியர் என்று சொன்னால், அவர் எவ்வாறு வரிக்கு உட்படுத்தப்படுவார் என்பதற்கு இன்னும் அரசாங்கம் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால், ஒரு ஊழியரானவர் அப்பிட் மூலமாக வரி செலுத்துவார். அது வந்து எம்ப்ளாயருடைய அதாவது நிறுவனத்துடைய சேவை அ பெற்றுக்கொள்கிற நிறுவனத்தினுடைய ஒரு கடமையாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே இதற்கு எவ்வாறு வரி விதிக்கப்படும் என்பதை இன்னும் அரசாங்கம் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் உங்களுடைய கான்ட்ராக்ட் வந்து ஒரு கன்சல்டன்சி கான்ட்ராக்ட்டாகவோ அல்லது ஒரு வர்த்தகத்தின் அடிப்படையில் வரையப்பட்டிருந்தால் அந்த தனிநபர் அ அந்த வர்த்தகத்தை அதாவது அந்த வியாபாரத்தை நடத்துவதற்கு சில எக்ஸ்பென்சஸ் அதாவது இன்டர்நெட் சார்ஜஸ், டெலிஃபோன் சார்ஜஸ், கம்ப்யூட்டர் வாங்கும் செலவு அவற்றை கழித்த பின்னர் இறுதியாக வரும் மீதித் தொகைக்கு தான் வரி 15% செலுத்துவார். ஆகவே இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், அந்த கான்ட்ராக்ட் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆராய வேண்டும். அதன் மூலமாகத்தான் நீங்கள் ஒரு ஊழியரா அல்லது ஒரு தனிப்பட்ட சேவை வழங்குனரா என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய கான்ட்ராக்ட் எப்படி வரையப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியருக்கான சேலரி எக்ஸ்போர்ட் சர்வீசஸ் மூலம் வருது அப்படிங்கும்போது, அவருக்கு மேக்ஸிமம் 15% டாக்ஸ் அ அ அவர் பே பண்ண வேண்டும். ஸோ, அதன் மூலம் அ அதே ஒரு நார்மல் ஒரு ஸ்ரீலங்கன் எம்ப்ளாயி அப்படிங்கும்போது, அவர் அதற்கு 36% டாக்ஸஸ் பே பண்ண வேண்டும். ஸோ, இது எவ்வாறு வேறுபடுத்தப்படும்? அதாவது எங்களுக்கு 1.8 மில்லியனுக்கான டாக்ஸ் ஃப்ரீ அலவன்சஸ் இருக்கிறது. ஸோ, அது எவ்வாறு டிஃபரன்ஷியேட் படுத்தப்படும்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆ அபிட் டேபிள் என்று ஒன்று இருக்கு. அதாவது ஒரு ம், ஊழியர் சாதாரணமாக நீங்களோ, நானோ அதாவது நாங்கள் வந்து வெளிநாட்டுக்கு சேவை வழங்குறதில்லை. நாங்கள் உள்நாட்டில் சேவை வழங்குனர்கள். நாங்கள் வந்து எங்களுடைய நிறுவனங்கள் அபிட் டேபிள் மூலமாகத்தான் எங்களுக்கு எங்களுடைய வரியை நிறுத்தி வைக்கின்றது. ஆகவே இந்த 15% வரி அறிமுகப்படுத்தப்படும்போது, அரசாங்கம் இன்னொரு அபிட் டேபிளை அறிமுகப்படுத்துமா? என்பது இன்னும் ஒரு கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. அதாவது அரசாங்கம் தற்போது இவ்வாறு தான் வரி விதிக்கப்படும் என்று குறி அதாவது திருத்தச் சட்ட மூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இது எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படும் என்பதற்காக அரசாங்கம் பல அ கெசெட்ஸ் இதற்காக அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே அவை வெளிவந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியும் எவ்வாறாக ஒரு ஊழியர் அதாவது வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றிற்கு சேவை வழங்கும் ஒரு ஊழியர் தனிநபர் எவ்வாறு அபிட்டுக்கு உட்படுத்தப்படுவார் என்பதை அரசாங்கம் இன்னும் அந்த கெசட் மூலமாக அறிவிக்கப்படவில்லை. ஆகவே அவை வந்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு தெரியும் இது எவ்வாறு வரி விதிக்கப்படும் என்று. இதே போல் ஒரு வெளிநாட்டில் இருந்து சேவை ஏற்றுமதி செய்யும்போது, அந்த வெளிநாட்டில் அவருக்கான வரிகள் பிடித்தம் செய்யும்போது, அதாவது நாங்க WHT அப்படி வித்ஹோல்டிங் டாக்ஸ் செய்யப்படும்போது, அதன் அ கிரெடிட்ஸ் நாங்கள் ஸ்ரீலங்கால கழித்துக் கொள்ள முடியுமா எங்களோட டாக்ஸ் பேமெண்ட்ல? ஆ அதாவது நாங்கள் வந்து எங்களுடைய அ உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் இதற்கான அனுமதிகள் வழங்கப்படுகிறது. அதாவது நீங்கள் வெளிநாட்டில் 15% அதற்கு அதிகமாக வரி செலுத்தியிருந்தால் 15% அ
அந்த அளவிலான வரி வந்து இலங்கையில் எங்களுக்கு கிரெடிட்டாக வழங்கப்படும். அதற்கான சட்டங்கள் இருக்கின்றது. ஆனால் நான் மீண்டும் சொல்கின்றேன், உங்களுடைய எம்ப்ளாய்மென்ட் கான்ட்ராக்ட் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஊழியரா அல்லது தனி நபர் சேவை வழங்குனரா என்பதை உங்களுடைய கான்ட்ராக்ட் தான் சொல்லும். அதன் அடிப்படையில் தான் இந்த அனைத்தும் தீர்மானிக்கப்படும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். ஓகே. அடுத்த கேள்வி, இந்த ஃபாரின் சோர்சஸ் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை ஒண்ணு யூஸ் படுத்துறாங்க. அது என்னது ஃபாரின் சோர்சஸ் அப்படிங்க? அதற்கான விளக்கங்கள் சொல்ல முடியுமா? அதற்கான விளக்கம் என்னவென்றால், இப்ப 2020ஆம் ஆண்டிலிருந்து 2 வகையான வரி விலக்கு வழங்கப்பட்டது. ஒன்று வந்து சேவை ஏற்றுமதியாளர்களுக்கான வரி விலக்கு. இப்ப அதை பற்றி தான் நாங்கள் இவ்வளவு நேரம் கலந்தாலோசித்தோம். அடுத்தது வந்து வெளிநாட்டிலிருந்து வேறு ஏதாவது ஒரு எங்களுக்கு ஒரு வருமானம் வருகின்றது. அதாவது வட்டியோ, இல்லாட்டி பங்கு லாபமோ அப்படி ஏதாவது ஒன்று வரும்போது, அது வந்து வெளிநாட்டிலிருந்து வருவதால அது வந்து ஃபாரின் சோர்ஸ் என்று நாங்கள் கூறுகின்றோம். இந்த ஃபாரின் சோர்ஸுக்கான வரி விலக்கும் இப்போது நீக்கப்படுகின்றது. ஆகவே இவையும் இலங்கையில் இறைவரி சட்டத்தின் கீழ் மீண்டும் வரி விதிக்கப்படும் என்றதுதான் இதற்கான விளக்கமாக காணப்படுகிறது. இதுவும் 15% வரி விதிப்புக்கு உட்படுத்தப்படும். இதற்கான முழு விபரம் அந்த சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதற்கு பின் தான் எங்களுக்கு அது தெரியும். சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் பல விவாதங்கள் நடைபெறுகின்றன. அதாவது இவை அந்நிய செலாவணிக்கு இலங்கைக்கு வரவிருக்கும் அந்நிய செலாவணி எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது பற்றி தான் பல விவாதங்கள் ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசாங்கம் இதற்கான என்ன தீர்வை வழங்கப் போகிறது நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி ரதினி. சிஏ கனெக்ட் மூலம் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். நாங்கள் மீண்டும் ஒரு முறை இதேபோல வரிகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கான கலந்துரையாடலுடன் சந்திப்போம். நன்றி.